ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்துட்டு சிம்பிளாக சமைக்கவே வரலனாலும் அவங்களும் இந்த பிரியாணி செஞ்சிடலாம். சிக்கன் பிரியாணி தான். எல்லோரும் கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸு. பாருங்கள், இப்போ சிம்பிளாக தான் நம்ம இதை பண்ண போகிறோம். இந்த சிக்கன்லேயே அப்படியே வந்துட்டு சிக்கன் ஃப்ரையும் செஞ்சிடலாம். 2 இன் 1. நம்ம வந்து யாராச்சும் சடனாக ஒரு கெஸ்ட்டு வந்தாலும் நம்ம வந்துட்டு இந்த ரெசிபி செய்யலாம். ரொம்ப டேஸ்டியாக சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்கு பாருங்கள் என்னென்னா, சிக்கன் ஃபஸ்ட்டு வந்துட்டு மஞ்சள் உப்பு போட்டு நல்லா வந்துட்டு கையாலேயே பிசைஞ்சிட்டு, அதுக்கப்புறமா வந்துட்டு நல்லா தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2-3 டைம்ஸ் வந்துட்டு வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நமக்கு வந்துட்டு குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் நான் 1/2 kgயில் செஞ்சுட்டு இருக்கேன். பட்டை, அதுக்கப்புறமா வந்துட்டு லவங்கம், பிரியாணி இலை, அதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சம் ஃப்ரை ஆனதுமே உப்பு, நெக்ஸ்ட்டு வந்துட்டு மஞ்சள் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு லைட்டாக பொன்னிறம் வந்ததுமே நம்ம வாஷ் பண்ண சிக்கன் இருக்குது இல்லைங்களா, அதுக்கப்புறமா அதை வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த இஞ்சி பூண்டு விழுது வீட்டில் தான் அரைச்சிது அதை சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கிட்ட பிறகு சிக்கன் வந்துட்டு சேர்த்துக்கலாம். நான் இதில் வந்துட்டு தக்காளி எதுவுமே ஆட் பண்ணலை. கொஞ்சம் அதில் தண்ணி வரும் இல்லைங்களா, அதில் வர தண்ணியிலேயே கொஞ்சம் நேரம் அதிலே ஊறட்டும், வேகணும். நம்ம மிளகாத்தூள் சேர்த்துட்டேன். கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சிடலாம். பாருங்கள், தண்ணி அதிலேயே வருது. அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா வந்துட்டு குக்கரில் ஒரு 2 விசில்ஸ் வந்தால் போதும். பாருங்கள், வெந்துடுச்சு. ஓரளவுக்கு வெந்தால் போதும், ஒரு 75%. அதுக்கப்புறமா அதில் கொஞ்சோண்டு தனியாக எடுத்து கொஞ்சமாக எதுவும் நான் மசாலா எதுவும் சேர்க்கலை. வெங்காயம் எதுவுமே ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கு கொஞ்சோண்டு இதுக்கப்புறமா பிரியாணிக்கு ரெடி பண்ணிவிட்டு இது கரம் மசாலா, இந்த ஃப்ரைக்கு வந்துட்டு கொஞ்சோண்டு கரம் மசாலா மட்டும்தான் சேர்த்துட்டு இருக்கேன். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு வந்துட்டு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா கொத்தமல்லி 2 சேர்த்துக்கலாம். இது ஆயிடுச்சு ஃப்ரை, அவ்வளோதான். இப்போ வந்துட்டு குக்கரில் வந்துட்டு தண்ணி கொதிச்சதுமே ரைஸ் சேர்த்துக்கலாம். ரைஸ் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 விசில்ஸு வந்ததுமே பிரியாணி ரெடி ஆகிடும். அதுக்கு நம்ம வந்துட்டு சைட் டிஷ் வந்துட்டு ரைத்தா, குக்கும்பரு அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு சால்ட்டு, அதுக்கப்புறமா கொத்தமல்லி, நெக்ஸ்ட்டு வந்துட்டு வெங்காயம், இதுலேயே குக்கும்பர் கூட சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு இது ரெடி பண்ணிட்டதுமே பிரியாணி விசில்ஸ் வந்துட்டு 2 விசில்ஸ் வந்துட்டதுமே நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ப்ரெஷரெல்லாம் போயிட்ட பிறகு பாருங்கள், அந்த அளவுக்கு எப்படி ஒரு ரைஸ் ஒரு மாதிரி இருக்கும். நான் நார்மல் ரைஸில் தான், நம்ம சாப்பாடு ரைஸில் தான் நான் பண்ணேன். பிரியாணி ரைஸ் எல்லாம் எதுவும் நான் பாஸ்மதி எல்லாம் எதுவும் யூஸ் பண்ணலை. அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ நல்லா அருமையாக வந்தது. பாருங்கள், எவ்வளோ பீஸ் எல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டே அந்த உப்பு காரம்லாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டோம்னா அந்த எசன்ஸ் எல்லாம் அதில் வந்துட்டு நல்லா அதில் பீஸ்லலாம் நல்லா இறங்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃப்ரை வச்சுக்கலாம். ஸோ சடனாக ஒரு கெஸ்ட்டு வரும்போது ஒரு ரெசிபிலேயே நம்ம 2 இன் 1 செஞ்சு முடிச்சிட்டோன்னா வேலையும் டக்குன்னு ஆகிடும். நம்ம 2 டிஷ் பண்ண மாதிரியும் இருக்கும். ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிள், அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுலேயே நம்ம மட்டன் கூட நம்ம ட்ரை பண்ணலாம். பீஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.